மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். அண்மையில் மொபைல் போனில் கொரியன் லவ் கேம் விளையாடிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரிகள் மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விடிய விடிய மொபைல் போனில் பப்ஜி கேம் விளையாடிய இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியில் உள்ள கைர் நகரை சேர்ந்த 22 வயது இளைஞர் முகமது கைஃப். இவரது தந்தை ஃபாரூக் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை பார்த்து வந்துள்ளார். பெற்றோருக்கு ஒரே பிள்ளையான முகமது கைஃப் மிகவும் செல்லமாக வளர்ந்து வந்துள்ளார். வீட்டில் தனக்கென தனி அறையில் வசித்து வந்த முகமது கைஃப் கடந்த சில மாதங்களாக மொபைல் போனில் பப்ஜி கேம் விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவில் பப்ஜி கேம் தடை செய்யப்பட்ட போதிலும் சிலர் VPN மற்றும் APK ஃபைல்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பப்ஜி கேம் விளையாடி வருகிறார்கள். இன்னும் சிலர் பிளே ஸ்டோரில் பப்ஜி கேமை போலவே இருக்கும் BGMI என்ற கேமை விளையாடி வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தனது அறையில் மொபைலில் ஹெட்போன் அணிந்து கொண்டு தீவிரமாக பப்ஜி கேம் விளையாடிக் கொண்டிருந்த முகமது கைஃப் திடீரென வலியில் துடித்து கத்தியுள்ளார். மகன் அலறி துடித்த சப்தம் கேட்ட பெற்றோர் உடனே மகனின் அறைக்குள் ஓடி வந்து பார்த்துள்ளனர். அப்போது தாங்க முடியாத அளவிற்கு தலை வலிப்பதாக கூறிய முகமது கைஃப் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அவரை உடனே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது முகமது கைஃபை பரிசோதித்த மருத்துவர்கள் அதிர்ந்து போயுள்ளனர். காரணம், அவரின் இரத்த அழுத்தம் 300ஆக இருந்ததாக கூறப்படுகிறது. உடல்நிலையின் தீவிரத்தை அறிந்த மருத்துவர்கள் முகமது கைஃபிற்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். ஆனால் மறுநாள் சனிக்கிழமை அன்று முகமது கைஃப் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனையடுத்து மறுநாள் அவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு உடலை குடும்பத்தினர் அடக்கம் செய்தனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறிய போது, தொடர்ந்து கேம் விளையாடியதால் ஸ்பைக் மூளையின் இரத்த நாளத்தில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் மூளையின் உள்ளே இரத்தப்போக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் உயிரிழந்த முகமது கைஃபின் தந்தை ஃபாரூக் பேசிய போது, தனது மகன் சில வருடங்களாக உயர் இரத்த அழுத்தத்துடன் போராடி வந்ததாகவும் திடீரென இவ்வளவு ஆபத்தான திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று குடும்பத்தினர் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை என்றும் வேதனையோடு தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய நரம்பியல் துறை மருத்துவர் தீபா அவதானி, இதுபோன்ற கேம்ஸ் விளையாடுவதால் மன அழுத்தமும் அதீத ஆர்வம் காரணமாகவும் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதாகவும் இதன் காரணமாக இரத்த குழாய்களில் இருந்து இரத்த கசிவு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்துல 22 வயது ஒரு மாணவன் இந்த மாதிரி பப்ஜி கேம் விளையாடி உயிரிழந்திருக்காரு. அவர் மருத்துவர்கள் பரிசோதித்தல அவருக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருந்திருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்காரு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. சோ என்ன நடந்திருக்கு மேடம்? என்ன இது எதனால ஆயிருக்கு மேடம்? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த சின்ன வயசுல இருக்கவங்க, இந்த டீனேஜர்ஸ் இல்ல இந்த 20ஸ்ல இருக்கவங்க எல்லாம் இந்த பப்ஜி மாதிரி கேமை நிறைய விளையாடுவாங்க. இப்போ இந்த கேம்ஸ் விளையாடும் போது என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி விளையாடணும்னு தோணும். இப்போ எப்படி ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இல்ல ட்ரக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மக்கள் அடிக்ட் ஆயிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி அதே சர்க்கியூட் தான் பிரெயின்ல இந்த கேம்ஸ்க்கு கூட அவங்க விளையாடும் போது அதே சர்க்கியூட் தான் இன்வால்வ் ஆகும். இந்த பிரெயின்ல அதே மாதிரி நடக்கும் உள்ள. ஆனா இந்த விளையாடும் போது என்ன ஆகும்னா அப்பப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். ஏன்னா அதுல எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிடும். இது பண்ண அந்த விளையாடிட்டு இருக்கும் போது இல்ல வயலண்ட் கேம்ல அது இன்னும் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்ல எக்ஸைட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல அட்ரினலின் ரஷ் ஆயிடும். அப்படின்னா அந்த நார்எபினெஃப்ரின் இதெல்லாமே இந்த இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதிகமாச்சுன்னா பிளட் பிரஷர் அதிகமாயிடும். எப்பவுமே இந்த சடன் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரெயின்ல ரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த ப்ளீட் ஆயிடும், பிரெயின்ல இருந்து ஹெமரேஜ் ஆயிடும். அப்படி ஆச்சுன்னா அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நைட்டு பகல் எல்லாமே எப்பவுமே இவங்க விளையாடிட்டு தான் இருப்பாங்க. யூஸ்வலாவே நைட்டு பாத்தீங்கன்னா நார்மலாவே தெர் வில் பி சம் டிப் இன் பிளட் பிரஷர் கொஞ்சம் கம்மி ஆகுது. அது நார்மலாவே அதோட பிளட் பிரஷர் ஏறும், கம்மி ஆகும். இதெல்லாமே நார்மலா நடக்கிறது. இவங்க தூக்கம் இல்லாம இருக்கிறதுனால
அந்த நார்மல் பிசியாலஜி வந்து ஆல்டர் ஆயிடும். அது கூட வந்து இந்த நம்ம மெடிக்கல்ல ஆட்டோனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி, ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் ஆறதுனால என்ன ஆகும்னா பிபி அதிகமாகி வந்து இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து அன்யூரிசம், இந்த பிளட் ரத்த குழாயோட அப்நார்மாலிட்டி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பிளட் பிரஷர் அதிகமாகி அது அந்த அன்யூரிசம் ரப்சர் ஆனாதான் நமக்கு அந்த அன்யூரிசம் இருக்கிறதே நிறைய வாட்டி தெரியும். இந்த யங் ஏஜ்ல இது கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அது இல்லாம இந்த கேமிங் விளையாடும் போது அவங்க வந்து எதுவுமே they give preference to கேமிங். மற்றது எல்லாமே இப்போ சாப்பிட்றது இருக்கட்டும் இல்ல தூங்குறது இருக்கட்டும், அது எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாம கேமிங் மட்டும்தான் இவங்க இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. நிறைய வாட்டி வாட்டர் இன்டேக் கூட கம்மி ஆயிடும், டீஹைட்ரேஷன்ல இருப்பாங்க. இதெல்லாமே வந்து பிரெயின்ல கிளாட் ஃபார்ம் பண்ணலாம், இல்ல வந்து வேற மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு உருவாக்கலாம். இந்த கேமிங் இதனால இப்போ வந்து இன்டர்நெட் கேமிங் டிசார்டர்னே ஒரு மென்டல் ஹெல்த் டிசார்டரா இப்போ நம்ம அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மொபைலில் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். பொதுவாக கேம் விளையாடுவதற்கு அடிமையானவர்கள் வேறு எதிலும் ஈடுபாடோடு இருக்க மாட்டார்கள் என்றும் நீர்ச்சத்து குறைபாட்டுடன் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது மூலியமா நம்ம பேரண்ட்ஸ்லாம் எப்படி மேம் வந்து இது வந்து கைட் பண்ணணும்? அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணும்? இதுல இருந்து இந்த பப்ஜி இந்த மாதிரி வந்து இந்தியால தடை செய்யப்பட்ட கேம் வந்து விளையாடுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்? அவங்க வந்து இப்போ இது விளையாடவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது ப்ராக்டிக்கலே கிடையாது. பட் ஒரு லிமிட்ல விளையாடணும். அப்புறம் வந்து வயலண்ட் கேம்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அட்ரினலின் ரஷ் கொடுக்குற கேம்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. அது இல்லாம வந்து ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹவர்ஸ் தான் கேமிங் பண்ணணும், என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து அவங்க மேல இன்ஃபோர்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது இல்லாம வந்து அவங்க மேல இப்போ என்ன இருக்குன்னா, எல்லா பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேஜெட் கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு அவங்கள மானிட்டர் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அவங்க மேல கண்டிப்பா அவங்க டைம்க்கு சாப்பிடுறாங்களா, டைம்க்கு தூங்குறாங்களா, இதெல்லாமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து இதை பத்தி அவேரா இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க கேம் தானே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு, பட் அந்த கேம்ல இவ்வளோ இருக்கு. ஏன்னா அந்த கேம்க்கு குழந்தைங்களை அடிக்ட் ஆனாங்கன்னா இதெல்லாமே வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க அவேர்னஸ் அவங்களுக்கு உள்ள நம்ம உருவாக்கணும். இந்த கேம்ல இருந்து அடிக்ட் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் மேடம்? அதான் கேம்ல அடிக்ட் ஆகாம இருக்கணும்னா அவங்களுக்கு இந்த இவ்வளோ ஹவர்ஸே நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 hour மேக்ஸிமம் கேம் விளையாடுங்கன்னு சொல்லி நம்ம அதை வந்து ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஸ்கூல்ஸ்ல இருக்கட்டும் இல்ல வந்து வீட்டில் இருக்கட்டும், குழந்தைங்களுக்கே அதோட பேட் எஃபெக்ட்ஸ் வந்து அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு தான் அவங்கள வந்து அது பண்ணக்கூடாது, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்கணும். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.